நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயனோட 2 மாபெரும் வெற்றி படங்களோட 2 இயக்குனர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்ப அடுத்த சிவா பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எதிர்நீச்சல் படத்துடைய இயக்குனர் துரை செந்தில் அண்ட் வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துடைய இயக்குனர் பொன்ராம். லெட்ஸ் வெல்கம் துரை செந்தில் அண்ட் பொன்ராம். Sir and Ponram sir, முதல்ல வந்து congratulations to both of you. 100 days success films வந்து ரெண்டு பேருமே கொடுத்திருக்கீங்க. So hearty congratulations. முதல்ல துரை செந்தில் சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சிவகார்த்திகேயன் ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் தனுஷ் சாரை மீட் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ 3 ப்ரமோஷன் வந்து மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிருங்க அப்படின்னாரு. சார் கீழே இறங்கி வந்தார். அவர் பின்னாடி வந்தார் சாரை மீட் பண்ணோம். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாளைக்கு கூப்பிடுங்க, நான் அவசரமாக விஜய் டிவியில் ஒரு இது ப்ரோக்ராம் நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறேன். விஜய் டிவி நியாய தர்மத்தோட வாழ்ந்துருக்கேன்னு பாருங்க, கடமை உணர்ச்சி போனாரு. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணி நான் கதை சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து அன்னைக்கு தான் சாரோட ஆஃபீஸில். பொன்ராம் சார் இப்போ வந்து எதிர்நீச்சல்ல பயங்கர சிட்டி சென்ட்ரிக் பாயா இருந்திருப்பாரு சிவகார்த்திகேயன். உங்களோட படத்துல வந்து ஒரு வில்லேஜ் கை, கிராமத்து பையன். ஸோ எதில் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல்லையா உங்கள் படத்துலையா? நல்ல கேள்வி. எதிர்நீச்சல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எதிர்நீச்சல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம வருத்தப்பட ஒரு அதுக்கு மேலே நல்லா பண்ணார். ஸோ இதில் என்னென்னா, இது எதிர்நீச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவர் கேரக்டரே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். இதில் வந்து பொறுப்பே இல்லை. பொறுப்பு இல்லாமல் பண்ணும்போது என்ன வேணாலும் பட்டை கிளப்பலாம். அதில் வந்து கலக்கிட்டார் அவர். இதுக்கு முன்னாடி உமா ரியாஸ் இவங்க கிட்டலாம் பேசும்போது வந்து சிவாக்கு வந்து கொஞ்சம் இந்த பெண்கள்னாலே கூச்ச சுபாவம், ரொம்ப பேச மாட்டாரு அப்படின்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தில் உங்கள் படத்தில் நடிக்கும்போது ஹீரோயினோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கம்மியாக பேசுவாரா, பேசவே மாட்டாரா, இல்லை அவங்க பக்கத்தில் எப்போதும் உட்காந்துட்டு இருப்பாரா? எப்படி சார் சொல்ல? சொல்லுங்க சார். எதுக்கு சார் அவர் முகத்தை பார்க்குறீங்க? உள்ளதை சொல்லுங்க சார். அப்படியா? சரி, உண்மையை மட்டும் வெளியே வந்து திட்ட மாட்டீங்களே சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட நல்லா பேசினா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த எது ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப நல்ல கேள்வி சார். அவங்க அதெல்லாம் ரொம்ப மாட்டீங்க. கோ ஆர்டிஸ்டோட நான் பேசுவேன். நான் ஷூட்டிங் வேற ஏதோ சொல்ல வந்தேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்து பேசிட்டே இருப்பேன். அப்படியே இருப்பேன் நான் ஷூட்டிங். வேற ஏதோ சொல்ல வந்தேன். நீங்க சொல்லிருங்க. அத முதல்ல தெளிவா சொல்லிட்டு வேற என்ன டென்ஷன் ஆறீங்க? அவர் பேசிட்டோம். இப்போ அவரோட டைம் பக்குங்கதா இல்லையா? நீங்க செந்தில நான் கேட்டு பாருங்களேன், நான் ஷூட்டிங்ல ஹீரோயின்ட்ட பேசுவேனான்னு சார். நீங்க சொல்லுங்க சார், பிரியா ஆனந்துக்கும் இவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி எப்படி சார்? இல்லை, கொஞ்சம் ஷையாக தான் இருந்தார் ஃபர்ஸ்ட்ல, பிகினிங்லலாம். ஃபர்ஸ்ட்ல ஆமாம். அப்புறம் இந்த வேலைக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற நீடு இருக்கிற போது இதை பண்ணணும்னா எந்த வேலைக்கு எதை பண்ணணும் சார்? இதுக்கு அவங்கள நான் கேட்க சொன்னேன். 2 பேரும் அங்க வெளியில உட்காந்து பேசி வச்சுட்டு வந்துருக்காங்க. இல்லை இதாக சொல்லணும்னா ரொம்ப ஷையான டைப் தான் அவர். ஏன்னா அவங்களோட பேசுகிறதே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பிரியானந்தோட. பிரியா வந்து ரொம்ப எல்லாரோடையும் ஜாலியாக தான். ஒரு 2-3 இன்சிடென்ட்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இதில். அப்போ எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக பழகுவாங்க. அவங்க ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு பையன் மாதிரி. இவ்வளவு வெளிப்படையா நான் பரவாயில்ல, போய் நான் கம்மிடா வேணாம். ஹீரோயின்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்து இப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த பேர் யாரா இருக்க போறாங்க உங்களோட டைரக்ஷன்ல? இது நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனல் பண்ணல. ஓ, 2-3 பேர். ஹாலிவுட்டா? ஹாலிவுட்ல இருந்தா. ஆமா, ஹாலிவுட். சனி லியோன் தெரியலையே. லியோனி எப்படிங்க ஹீரோயினா பண்ணுவாங்க? லியோனி, சாலமன் பாப்பி எல்லாம் கிடையாது. நம்ம வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலா போறோம் நாங்க. ஓகே சார். ஒரு மாதிரி ஹோம்லியா எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஏஞ்சலினா ஜோலி, ஜெனிஃபர் அனிஸ்டன் மாதிரி அந்த மாதிரி ஹோம்லியா. ஓ, ஓகே, பியூட்டிஃபுல். சோ ஆல் தி பெஸ்ட் உங்க 2 பேருக்கும் வந்து for your new ventures.